கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவன் இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததி மேலும் கர்த்தர் அருள் பொழிவாராக. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் நீதிமானை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமான் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானின் சந்தைக்கு ஒரு நாளும் அவனுக்கு ஆகார குறைவு இருக்காது. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் செழிப்பான், நீதிமான் துளிர் விடுவான், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இந்த தேவ செய்தியிலே அடக்கி வைத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நேரம் எடுத்து நீங்கள் இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாக நீங்களும் நீதிமானாக மாறுபடுங்கள். யார் நீதிமான்? எப்படிப்பட்ட மனிதன் நீதிமான்? தேவனிடத்தில் வந்து தேவனுடைய திரு ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவப்படும் போது அவன் ஒரு நீதிமான் ஆகிறான். இந்த நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு செழிப்பு இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, என்ன செய்கிறது ஹல்லேலூயா என்று தவிக்கிறார்கள். அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். தேவ வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு விசுவாசியும், ஒரு தேவ மனிதனும் தேவ பிள்ளைகளும் வேத வசனத்தின்படி நடக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் இதில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் போது, இதன்படி நடக்கும் போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் கேட்கணும்னு சொல்லி இல்லை, நாம் நடந்தாலே போதும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படி நடக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணித்தால், ஹல்லேலூயா, நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிற ஒரு தலைப்பு நீதிமான். எழுதி கொள்ளுங்க வேணும்னா, நீதிமான். ஹல்லேலூயா, ஆம். நீதிமானுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? ஒரு நீதிமானே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஒரு நீதிமானே கர்த்தர் எப்படி பாதுகாப்பார்? ஒரு நீதிமானே கர்த்தர் எப்படி போஷிப்பார் என்பதை சொல்லி வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீதிமானாக மாற்றுவாராக. நீங்கள் நீதிமானாக மாறும்போது, நீதிமானாக அர்ப்பணிக்கும் போது, தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரு நீதிமான் ஆகிறது எப்படி? நீதிமானுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் எத்திக்கலாம்? யார் நீதிமான்? யார் நீதிமான்? ஆமென். இந்த நீதிமான் எங்க நீதிமானாக இருக்கணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீதிமானுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 5:12 வாசித்து பார்த்தா, நீதிமானே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீதிமானே கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாரை ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானை. ஹல்லேலூயா, ஆமென். நீ ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், யாக்கோபை போல தேவனுடைய காலை பிடித்து ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விட மாட்டேன் அப்படி பிடிக்கிறதே வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென். நீ ஒரு நீதிமானா வாழ்ந்தா, நீ ஒரு நீதிமானா இருந்தா, தேவனே சொல்லுகிறார், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் போக்கை ஆசீர்வதிப்பேன், உன் வரத்தை ஆசீர்வதிப்பேன், உன் மனைவியை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய கையின் பிரயாசத்தை எல்லாமே நான் ஆசீர்வதிப்பேன். நீதிமான். ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, நீ நீதிமானா இருந்தா, ஐயோ நான் தனியா இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு யாரும் இல்லையே, அந்த பிரச்சனையே வேண்டாம். தேவன் சொல்லுகிறார், நீதிமானே என் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான் எங்க போய் நின்னாலும் அவன் சுற்றிலும் ஒரு கிருபை. ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ நீதிமானா வாழ்ந்தா என்ன இருக்குமா? கிருபை.
ஹல்லேலூயா, ஆமென். அதனுடைய டீடைல்ஸ் 1ஆம் தேதி மெசேஜ் சிடி வாங்கி டிவிடி வாங்கி பார்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், ஒரு நீதிமானா இருந்தா நானே அவனை ஆசீர்வதித்து அவனை என் கிருபையினாலே அவனை நான் மூடிக்கொள்வேன். என் கிருபை அவன் சுற்றிலும் இருக்கும், அவன் வீட்டை சுற்றிலும் இருக்கும், அவன் குடும்பத்தை சுற்றி. யோபை பார்த்து சொன்னா, யோபு வீட்டை சுற்றிலும் அக்கினியேற்று பாதுகாத்தன் சொல்லுகிற, உன் வீட்டை சுற்றிலும் என் அக்கினியேற்று உன்னை பாதுகாப்பேன். நீதிமான், நீதிமான். ஹல்லேலூயா. இது யார் வீட்டை சுற்றிலும் இருக்கும், யாரை சுற்றிலும் இருக்கும், யாரை சூழ்ந்து கொள்ளும்? யாருங்க? யாருங்க சொல்லுங்க? நீதிமான். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தர், ஹல்லேலூயா, ஆமென், நீதிமான் மேல் எப்படி இருப்பாரா? நோக்கமாய் இருப்பார். நீதிமான் மேல் எப்படி இருப்பார்? நோக்கமா இருப்பா. நாம் ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னு சொன்னா, அந்த குழந்தை என்ன செய்யுது, எங்க போகுது, எப்படி நடக்குது, அது தூங்குதா என்னன்னு சொல்லி எப்படி இருப்போம்? கண்ணா கருத்தா இருப்போம். அது மேலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருந்தா என் கண் உன்மேல் நோக்கமாக இருக்கும். நீ எங்க போற, என்ன செய்யற, உனக்கு விரோதமாக யார் வருகிறார்கள், உனக்கு விரோதமாக எந்த பிசாசு வருகிறார், எந்த கஷ்டம் வருகிறது, எந்த ஆபத்து வருகிறது, என் கண் வைத்து உன்னை பாதுகாப்பேன். கண்மணி போல் உன்னை பாதுகாப்பேன். கண்மணி போல் பாதுகாப்பேன். நீ நீதிமானா இருந்தா நீ எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவர் சொல்லுகிறா, என் கண் உன் மேல. நீ சொல்லலாம், அவன் கண்ணை வச்சுட்டான் என் ஆஸ்தி மேல, அவன் கண்ணு போட்டு இப்படி போச்சு, அவன் கண்ணு போட்டு இது போச்சு. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறா, நீதிமானா இருந்தா என் கண் உன்மேல். யாரு கண்ணு? யாரு கண்ணு? யாரு மேல? ஆனா உன் கண்ணு அவர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. நீ எங்கேயும் கண்ணு வச்சுட்டு அந்த கண்ணு என் மேல வராது. நீ அவர் மேல கண்ணு வைக்கும் போது அவர் கண்ணு எங்க இருக்கும்? நீதிமான் எப்பவுமே அவரை தான் பார்த்துட்டு இருப்பான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறா, நீதிமான் எங்க போனாலும் அவன் மேல என் கண் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல சொல்லுங்க, உன் மேல தேவ கண்ணு. 34:19 சங்கீதம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். விடுவிப்பார். ஹலோ, என்ன சொல்றாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஐயா, அவனுடைய பிரச்சனை என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உன் குடும்பத்தின் பிரச்சனை என்ன? உன் சரீரத்தில் என்ன பிரச்சனை? உன் தொழிலில் என்ன பிரச்சனை? ஆமென். அதுல இருந்து கர்த்தர் சொல்லுகிற, நானே விடுவிப்பேன். நீ நீதிமானா ஆயிட்டாலே போதும், உனக்கு விடுதலை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் விடுவிப்பேன். பிரச்சனைகள் வரும், கர்த்தர் சொல்லுகிறா, முழுக நான் உன்னை விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிற, நானே உன்னை விடுவிப்பேன். உன்னை எல்லா கஷ்டத்திலிருந்து, கடத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கடத்திலிருந்து, வெட்கத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நீ நீதிமானா இருந்தால் போதும். ஒரே ஒரு வார்த்தை, நீதிமானா இருக்க படிச்சுக்க. நீதிமானுக்கு விடுதலை உண்டு. நீதிமானை கர்த்தரே விடுவிப்பா. ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகல, இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து எனக்கு விடுதலை ஆகல, ஹல்லேலூயா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை ஆகல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. தேவனே சொல்லுகிறார், நீதிமானுக்கு கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 37:17 நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். நீதிமானை யார் தாங்குகிறார்? கர்த்தர் தாங்குகிறார். யா, ஐயோ, அவர் எனக்கு உதவி செய்யல, இவர் என்னை பார்க்கவில்லை, இவர் உதவி செய்யல, என்னை யாரும் பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை என்று சொல்லாதே. நீ நீதிமானா இருந்தா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நானே உள்ளங்கையில வரைந்து வைத்து இவனை தாங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் உன்னை தாங்கும். உன் குடும்பத்தை கர்த்தர் தாங்குவார், உன் பிள்ளைகளை கர்த்தர் தாங்குவார், உன் தொழிலை கர்த்தர் தாங்குவார், ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பெருப்படுத்தி. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை உள்ளங்கையில வரைந்து அவனை தாங்கி வருவேன், தோள் மேலே சுமந்து வருவேன். ஒன்னே ஒண்ணு என்ன? நீதிமானை. யார சொல்லுங்க? நீதிமானை. பக்கத்துல கையெடுத்து சொல்லுங்க, நீதிமானை கர்த்தர் தாங்கி வருவார். ஹல்லேலூயா, ஆமென். 37:20-25 கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நீதிமான் ஒரு நாளும் கர்த்தர் நீதிமானை கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மனிதன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம்,
பெற்றோர் கைவிடலாம், சொந்தம் கைவிடலாம், நண்பன் கைவிடலாம், தொழில் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம். ஆனா ஜீவன் கொடுத்து உயிர் கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நீதிமானை நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன், அவன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை அநேகர் கைவிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பணம் இல்லாதனாலேயோ படிப்பு இல்லாதனாலேயோ உன்னை கைவிட்டு இருக்கலாம். உங்களையும் அநேகர் கைவிட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் கைவிட்டவர்களே இன்றைக்கு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் உன்னை தாங்கி உயர்த்தினபடியினால. ஹல்லேலூயா. அப்ப என்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானை ஒரு காலம் கைவிட மாட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். அதே 37:25 ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்கலாமா? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்பத்துக்கு கை வைங்க. இப்படி நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு பிச்சை கேட்காதியா. சந்ததி உன்னை குறித்து சொல்லல, உன் ஜெனரேஷன் குறித்து சொல்லுகிறார். உன்னுடைய சந்ததி, நீ கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்று உன் பிள்ளை பிள்ளை சந்ததிக்கு சொல்லுகிறார், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறஞ்சி திரியாதியா. கரங்களை தட்டி கர்த்தர் ஆர்ப்பரி. ஹல்லேலூயா. நீ சொத்து சேர்த்து வைத்தலாம், சொத்து சேர்த்து வைத்து பிச்சை எடுக்கிறவர் அநேகர் உண்டு. நேற்று பேப்பர்ல பார்த்த ஒரு கோடீஸ்வரன் ஒரு ஆலயத்தில் நின்று பிச்சை எடுக்கிறான். பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க, இவன் கோடி கோடி இருக்குது காசு, ஆனா பிச்சை எடுக்கிறான். ஹல்லேலூயா. எங்களுக்கு கோடி காசு முக்கியம் இல்ல, நாங்கள் நீதிமான வாழ்ந்தால போதும். எங்க சந்ததி பிச்சை எடுக்காதியா, எங்க சந்ததி பிச்சை எடுக்காது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீதிமானா வாழ்கிறவன் பிச்சை எடுக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. 37:29 சொல்லுகிறது, நீதிமான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். நீதிமான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். நீதிமான் ஒரு வீடை சுதந்தரித்துக் கொள்வான். நீதிமானை கர்த்தர் உயர்த்துவார். நீதிமானுக்கு நிலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 37:29 கர்த்தர் நீதிமானை ரட்சிப்பா. அவனுக்கு ரட்சிப்பு கர்த்தரால வரும், அவனுக்கு விடுதலை கர்த்தரால வரும், அவன் குடும்பத்தின் மேலே ரட்சிப்பு கர்த்தராலே அவனுக்கு வரும். நீதிமான் ஒரு நாளும் தள்ளாடப்பட மாட்டான். சங்கீதம் 55:22 வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான் தள்ளாடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? உன் வாழ்க்கையாகட்டும், உன் குடும்பம் ஆகட்டும், நான் உங்க முன்னால வசனத்தை வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் நீங்க பிரசங்கம் பண்ணல, என்ன எழுதிருக்குன்னு உங்க முன்னால காமிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இல்ல, என்ன எங்க எழுதிருக்குன்னு காமிச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்களும் நாங்களும் சேர்ந்து வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எத்தனை பேர் வேதம் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இல்ல, வேதத்துல எங்க எழுதிருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்து காமிக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, நீதிமான் தள்ளாடப்படுவதில்லை. இன்னைக்கு அநேக பாருங்க, பிசினஸ்ல, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, சமாதானத்துல, ஹல்லேலூயா, மற்ற சில காரியங்களிலே என்ன ஆயிராங்க? எல்லாம் தள்ளாடி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் ஒரு காலம் தள்ளாட மாட்டான். பக்கத்தை கை கொடுத்து, இனிமேல் நீ தள்ளாடப்படுவதில்லை சொல்லு. நல்லா உறக்கமா சொல்லணும். போகட்டும். ஆமென். சங்கீதம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, என் வாழ்க்கையில செழிப்பு வேணும். எத்தனை பேர் செழிப்பு வேணும் விரும்புறீங்க? என் தொழிலே செழிப்பு, என் குடும்பத்திலே செழிப்பு, அல்லது ஊழியத்திலே செழிப்பு, என் பிள்ளை வாழ்க்கையிலே செழிப்பு, நான் செய்கிற பிசினஸ்ல ஒரு செழிப்பு வேணும், நான் வளரணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஒரு ப்ரமோஷன் எனக்கு வேணும், அப்படி சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 72:7 சொல்லுகிறது, நீதிமான் செழிப்பான். யார் செழிப்பாரா? யார் செழிப்பாரு? நீதிமான். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா நம்புறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொல்லுகிறார், நீ செழிப்ப. உங்களுக்கு அநேகருக்கு ஆசை, நான் செழிக்கணும், நான் வளரணும், நான் ரிச் ஆகணும், அப்படி உங்களுக்கு ஆசை இருக்குது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பிரயத்தனாலே நீ என்ன பாடுபட்டாலும் அவ்வளவு ஒரு ரிச் ஆக முடியாது. தேவன் சொல்லுகிறார், நீ நீதிமானா மாத்திரம் இரு, நீ எல்லா காரியத்திலும் செழித்து மேல உயர்ந்து விடுவாய் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 75:10 தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 75:10 நீதிமான் கொம்பு உயர்த்தப்படும். இவனுக்கு என்ன பெரிய கொம்பா? ஆம், நீதிமானுக்கு கொம்புண்டு, செழிப்பின் கொம்புண்டு. அது செழிக்கிற கொம்பு, அது உயர்த்துகிற கொம்பு. இது கர்த்தரே தருகிற கொம்புயா. நீதிமான்
கொம்பு உயர்த்தப்படும். நீதிமானுடைய தொழில் உயர்த்தப்படும். நீதிமானுடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேலை உயர்த்தப்படும். நீதிமான் சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? நீதிமான். 75 10 வாசிப்பா கேட்கலாம். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். என்ன படம்? உயர்த்தப்படும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கணும்? ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன். ஹல்லேலூயா சொல்லுகிறார். அவர் எல்லாரும் நீதிமானா இருந்தார்கள். ஆமென். தாவீது நீதிமான், யோசேப்பு நீதிமான், நோவா நீதிமான், மத்தேயு நீதிமான். ஹல்லேலூயா. ஆமென். இவர்கள் எல்லாரும் நீதிமான். எலியா நீதிமான், எலிஷா நீதிமான். எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தினா. அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ நீதிமானாம் இருந்தா போதும், நானே உன்னை உயர்த்துவேன். உன் குடும்பத்தில் உயர்த்துவேன், உன் தொழிலிலே உயர்த்துவேன், உன் படிப்பிலே உயர்த்துவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னுடைய தள்ளப்பட்ட, நீ எந்த இடத்துல தள்ளப்பட்டாயோ அந்த இடத்துல நானே உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். நானே நிறுத்துவேன், நானே உயர்த்துகிறேன். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. உங்கள் ஒவ்வொரு விசுவாசத்தை கட்டி எழுக்கிற தேவன் சொல்லுகிறார், மகளே நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். உன் குடும்பத்தில் உயர்த்துவேன், உன் படிப்பில் உயர்த்துவேன், உன் தொழிலில் உயர்த்துவேன். ஆனால் ஒண்ணு என்ன? நீதிமான். நீதிமானுக்கு இருக்கிற ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே வாசித்து வருகிறோம், நீங்களும் கேட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீதிமானை கர்த்தர் உயர்த்துவார், நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 92:12 கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் பனையை போல செழிப்பானாம். ஆமென். எப்படியா? பனைமரம் பாத்தீங்களா எப்படி இருக்குது? பனைமரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் உன்னை உன் சத்ரு இப்படி பார்ப்பான். அல்லேலூயா. உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய தொழில், உன்னுடைய குடும்பம், எல்லா காரியத்திலையும் நீதிமான் சத்துருகளை வச்சு பார்க்க வைப்பான். இப்படிதான் ஆன்னு பார்ப்பார். அல்லேலூயா. நீதிமான் உயர 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 மேல போயிட்டு தான் இருப்பான். ஒரு நாள் நீதிமான் கீழே விழவே மாட்டான். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆமென். நீதிமான் பனையை போல உயர்வான். உன் வாழ்க்கை உயரும், உன் தொழில் உயரும். எப்பொழுது? நீ நீதிமானாக இருக்கும் போதுதான். அல்லேலூயா. ஏன் உயரல? ஏன் உயர்வு இல்ல? ஏன் செழிப்பு இல்ல? நீ நீதிமானா இருக்கிறாயா? உன் வாழ்க்கை நீதிமானா இருக்குதா? நீ குடும்பத்தில் நீதிமானா இருக்கிறாயா? உன் கணவனுக்கு நீதிமானா இருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்கு நீதிமானா இருக்கிறாயா? சமுதாயத்துக்கு நீதிமானா இருக்கிறாயா? தேவனுக்கு நீதிமானா இருக்கிறாயா? அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாத வாசல் திறக்கல? தேவன் அப்படி பொய் சொல்லுகிற தேவனா? ஹல்லேலூயா. தேவனே சொல்லி இருக்கிறார், நீதிமான் பனையை போல உயர்வான். ஏன் உயரல? இன்னைக்கு அர்ப்பணிங்க. நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்குது குறைன்னு பாருங்களேன். ஆண்டவரத்துல மன்னிப்பு கேளுங்க, நீங்க நீதிமானா ஆயிடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீதிமான் இப்படியாக. அடுத்தது சங்கீதம் 97:11 நீதிமானுக்கு வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வெளிச்சமா? நீதிமானுக்கு. நீதிமானுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், குடும்பம் பிரகாசிக்கும், அவன் தொழில் பிரகாசிக்கும். உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ நீதிமான ஆனா போதும், ஆசீர்வாதம் மேல படபட படபடன்னு வந்து விளையா. அல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் யாருக்கு? என் இருள் மாறல, என் கஷ்டம் மாறல, என் துன்பம் மாறல. ஏன் வெளிச்சம் யாருக்கு? உனக்குத்தான் வெளிச்சம். ஆதியிலே ஆகாசத்தை பூமியும் படைத்த போது இருள் இருந்தது, வெளிச்சம் வந்தது, இருள் ஓடிவிட்டது. உனக்காக வெளிச்சம். உன் வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கணுமா? உன் குடும்பம் பிரகாசிக்கணுமா? உன் கடன் மாறணுமா? உன் பிரச்சனை மாறணுமா? உன் துன்பம் மாறணுமா? உன் பாடு மாறணுமா? ஒரே வழி, நீ நீதிமானாக மாறு. நீதிமானுக்காக வெளிச்சம். ஆண்டவரே வெளிச்சத்தை வீசும், இந்த கடத்தை மாற்றும், இந்த வியாதியை மாற்றும், இந்த பிரச்சனையை மாற்றி கேட்கறதே வேண்டாம். நீதிமானா ஆனா போதும், அப்படியே வெளிச்சம் வீட்டுக்குள்ள ஊடோடி வந்துவிடும். உன் இருளெல்லாம் மாறி போகும், உன் வாழ்க்கையும் மாறி போகும். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீதிமானுக்காகவே வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே எனக்கு விடுதலை இல்லை, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை, ஆண்டவரே எனக்கு நிம்மதி இல்லை. இல்ல, தேவனே சொல்லுகிறார், நீ நீதிமானா இருந்தா உன் வெளிச்சம் உன் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் உன் தொழிலையும் எல்லா காரியத்திலும் வெளிச்சம் இருக்கு. உனக்கு பாதை தெரியும். கர்த்தருடைய வசனமே உன் பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் வெளிச்சம் இல்லை? நீதி இல்லை, நீதி இல்லை. நீ நீதிமானாய் மாறு. நீதியில நடக்கும் போது தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை நானே விதைத்திருக்கிறேன். சங்கீதம் 112:6, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி. வாசிப்பா அது நீதிமான் சொல்லிட்டு அதை வாசித்துரு, அவ்வளவுதான். மேல கீழே எது வேண்டாம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமே. யார் கீர்த்தி உள்ளவர்? அவன் என்னைக்கு மகிமை உள்ளவன். ஆமே. இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாமல் போகிறது இல்ல. எவர் கிரீன், நெவர் ட்ரை. ஹல்லேலூயா. ஆமே. அவன் எவர் கிரீன், என்னைக்கு அவன் மேலதான் போயிட்டு இருப்பான். ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. ஆமே. a righteous man, அவனுக்கு ஆல்வேஸ் ப்ராஸ்பரிட்டி தான், ஆல்வேஸ் ப்ரமோஷன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் என்றைக்கும் உயர்வான், அவன் கீர்த்தி உள்ளவன், அவன் மகிமை உள்ளவன். போகட்டும். நீதிமொழிகள் 3:32, ஒரு நீதிமானோடு கர்த்தன் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளுவார். எலியாவை பார்த்து சொன்னா, எலியா நீ கேரி தள்ளத்துக்கு போ. கொர்நேலியை பார்த்து சொன்னா, கொர்நேலியோ போ, அந்த ஊழியனை அழைத்துட்டு வா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நீதிமானுக்கு கர்த்தன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். நீ என்ன பிசினஸ் செய்யணும், யாரை திருமணம் செய்யணும், எங்க போகணும், என்ன செய்யணும் என்று சொல்லி நீதிமான இடத்துல தான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார், மற்றவருக்கு வெளிப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் தேவன் எனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தணும் சொல்லணும்? ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணும் தெரியல, எங்க அப்ளிகேஷன் போடணும், எதை பண்ணணும்? தேவன் சொல்லுகிறார், நீதிமானுக்கு கர்த்தர் தன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்கணுமா? தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய வழிநடத்தல் உங்களுக்கு தேவையா? உங்க குடும்பத்திற்கு, உங்க தொழிலுக்கு, உங்க வாழ்க்கைக்கு தேவையா? நீ நீதிமானாயிரு, தேவனே உனக்கு எல்லாம் சொல்லி தருவா. என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரை பார்க்கணும், எங்க போகணும், எங்க இருக்கணும், எல்லாம் கர்த்தர் சொல்லி தருவா. அப்ப நீதிமானுக்கு தன் ரகசியத்தை கர்த்தர் சொல்லி தருவார். அதே நீதிமொழிகள் 3:33, நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறாரா? வாசஸ்தலம்னா என்ன? எங்கிருந்து வந்தீங்க? வீட்டுல இருந்து வந்தீங்களா? அப்ப சொல்ற கர்த்தர், உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா என் வீட்டை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், மனைவி நீ கேட்கறதே வேண்டாம். நீ நீதிமானா ஆண்டவர் சொல்ற, உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சிரு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டுல யார் யார் இருக்கிறா? எல்லாம் அவங்க ஆண்டவரை அறியிட்டு அறியாதிரட்டு உன் மூலமாக கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தர் மேய்ப்படுத்து. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீதிமானுடைய வாசஸ்தலத்தை யார் ஆசீர்வதிப்பார்? ஐயோ அவன் கொடுக்கல, இவன் கொடுக்கல, இவன் பார்க்கல, அவன் பார்க்கல, அவ பார்க்கல சொல்லாதே. ஹல்லேலூயா. அவன் கிட்ட இருக்கு, அவன் கொடுக்கல, இவன் இருக்கு, இவன் பார்க்கல, அவன் இருக்கிற திரும்பி பார்க்க மாட்டான். இப்படியா தான் கம்ப்ளைண்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானா இருந்து நான் பார்த்து உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நமக்கு யாரும் தரது வேண்டாம், நாம கொடுக்க பிறந்தவர்கள். நீதிமான் கடன் கொடுப்பான், நீதிமான் கடன் கொடுப்பான். கரங்களை தட்டி கர்த்தர் யார் பேரு? ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் கொடுக்கிறதாக மாறுவீர்கள். நீதிமான் கடன் கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீதிமான் கடன் கொடுப்பான். நீதிமானே வாசஸ்தலத்தை யார் ஆசீர்வதிப்பார்? இனிமேல் பார்க்காத யார்கிட்ட சொல்லக்கூடாது. அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, இவங்க வரல, தரல, இவங்க நேசிக்கல, அவங்க சாப்பிட்டியான்னு கேட்கலன்னு யாரும் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. யார் ஆசீர்வதிப்பாரா? கை மேல வைங்க. யார் ஆசீர்வதிப்பார்? புரிஞ்சவங்களுக்கு கணவன் சம்பளம் பத்தல, ஃபீஸு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, கம்ப்ளைண்டே இல்லை. கம்ப்ளைண்ட் இருக்கிறதெல்லாம் உனக்குள்ள தான், இருக்கிற ஃபால்ட்டே உனக்குள்ளதான். ஆண்டவர் சொல்றார், நீதிமானை நான் என்ன பண்ணுவேன்? அவனுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப நாங்க நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தேவனா? அவர் பொய் உரையாத தேவன். சொன்ன வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஆமென் என்று நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 4:18 வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற. நீதிமான்களுடைய பாதை, நீதிமான்களுடைய தொழில் எப்படி இருக்குமா?
அதிகம் அதிகம். ஆண்டவரே சொல்லுகிறார், எப்படி அதிகம்? எப்படியா? மத்தியான ஒரு சூரிய பிரகாசத்தை போல நீதிமான் பிரகாசிப்பான். அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், அவனுடைய தொழில் பிரகாசிக்கும், அவனுடைய குடும்பம் பிரகாசிக்கும். நீதிமானுடைய குடும்பம். இன்னொருக்க வாசிக்கலாம் அதே வசனத்தை. அதுக்கு தான் பைபிள் கொண்டு வாங்கன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எப்படி இருக்குமா? ஐயோ, வெயில் ஏறுது ஏறுது ஏறுது, சுடுது சுடுது, வெயில் பிரகாசம் சொல்லுங்க. அதே மேல உன் தொழில் மேல போயிட்டே இருக்கும், உன் குடும்பம், உன் படிப்பு, உன் ப்ரமோஷன் எல்லாமே மேல போயிட்டே இருக்கும். யாருடையது? நீதிமான். நீதிமான், நீதிமான். நீ சொல்லிட்டு ஐயா கீழே கீழே, நோ, கீழே போயிடுச்சு பிரேயர் பண்ணணும் வராத. பிசினஸ் லாஸ்ன்னு வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற நீதிமானுடைய பிசினஸ் என்னைக்கு மேல தான். நீ செய்கிற பிசினஸ் நீதியா இருக்குதா? நீ வாங்குற காசு நீதியா இருக்குதா? நீ நீதியா வேலை செய்யறியா 8 மணிக்கு? ஹலோ, இதெல்லாம் சரியில்லைனா நீ நீதியா உன் கணவனுக்கு டெய்லி வீட்டுல பிள்ளைகளை குட்டிய சமையல் செஞ்சு போட்டு பாக்குறியா? நீதி. உனக்கு கொடுத்த பொறுப்புல நீ நீதியா இருக்கிறியா? இல்ல சண்டை போட்டுட்டு ஹோட்டல் சாப்பாடு வீட்டுக்கு வருதா? அநீதியா? இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். என்னதான் இருக்கட்டும், ஹல்லேலூயா. சில பேர் சண்டை வந்தாக்கா கணவன் பட்டினி பிள்ளை பட்டினி, நீ ஆச்சும் புள்ளாச்சும் தூக்கிட்டு போடா. அப்ப எப்படி ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீதிமான் உயருவான். ஹல்லேலூயா, ஆமென். சில பேர் தாம் பிள்ளை பெத்தைகளுக்கு சமையல் செஞ்சு போடுறதுக்கு அழுகுறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். இருக்கட்டும். இப்படி நம்ம நீதியா இருக்கிறோமா? அப்ப நீதிமான் தான் செழிப்பா. யார் செழிப்பாரு சொல்லுங்க? யாருங்க? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 10:3 நீதிமொழிகள். ஓகே, 10:3 என்ன சொல்லுகிறார்? நீதிமான் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமான் ஒரு காலம் பசியால. நீதிமானாகிய ஸ்திரீ தன் பிள்ளைகளை ஒரு நாளும் பட்டினி போட மாட்டாள். அவள் சமையல் செஞ்சு கொடுப்பாள். ஹல்லேலூயா. அதுபோல நீதிமானாகிய ஆம்பளை ஒரு நாளும் தன் மனைவி பிள்ளைகளை பட்டினி போட விட மாட்டான். அவன் சம்பாதிச்சு வந்து மனைவிக்கு கொடுப்பான். இதுக்கு சொல்ல மாட்டீங்களா? அப்ப தேவன் சொல்லுகிறார், நீதிமான ஒரு நாள் நான் பசியா விட மாட்டேன். 10:6 வாசிப்பா போட்டு. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்களுக்கு சிரஸ் இருக்குதா? எத்தனை பேருக்கு சிரஸ் இருக்கு? அப்ப நீதிமான் மேல் என்ன தங்குமா? கையை வைங்க போகட்டும், ஆசீர்வாதம் தங்கும். பாத்தீங்களா? நம்ம ஆசீர்வாதத்திற்காக என்ன உபவாசம் போட்டு இதெல்லாம் நடக்காது ஆண்டவர்கிட்ட. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஆசீர்வதி எங்க ஆசீர்வதிப்பாரு? இருக்கும். ஆண்டவர் சொல்ற, நீ நீதிமான என்னோட, நானே உன்னை ஆசீர்வாதம் கொடுக்காம உன்னை விட மாட்டேன், நீ பெற்றுக்கொள்ளாம நான் விட மாட்டேன். இந்த பிடிச்சு ஆசீர்வாதம் ஆண்டவரே போடுவாரியா? அவரே கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீதிமானாயிரு போதும். ஹல்லேலூயா. நீதிமான் தேவனே சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறேன். 10:28 சரி போட்டு 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீதிமான் விரும்புகிற காரியம். நீ என்ன விரும்புற? யாருக்கு விருப்பம் இல்லையா? ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு கார் வேணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா திருமணம் நடக்கணும், நான் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஊழியம் செய்யணும், என் வீடு மாறணும், என் குடும்பம் மாறணும், என் மனைவி மாறணும், என் தொழில் மாறணும், என் வியாதி மாறணும். ஆசை இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசை இல்லையா? அப்போ ஆசை நிறைவேற நீ என்ன இருக்கணும்? சிம்பிள். சுத்தி வளைச்சு எங்கேயும் பெரிய வெளிப்பாடு பண்ணுமே ஒண்ணு இல்லை. வசனத்தின்படி நீ போயிட்டா போது. நீதிமானா இரு. உன் ஆசைய சொல்லுங்க. உன் ஆசை கேளுங்க. ஆசை எப்படி இருக்கணும்? உன் ஆசை ஃபுல்ஃபில்டு. ஆண்டவரே சொல்லுகிறார். உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு உயரணும்னு ஆசை இருக்கு? தொழில் வளரணும்னு ஆசை இருக்கு? என் பிள்ளைகள் சுகமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? என் ஆரோக்கியம் சுகமா இருக்கணும், பலவீனம் மாறணும், வியாதி மாறணும், கடன் மாறணும், கணவன் மாறணும்.
இருக்குதா? ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இல்லாத யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசை இருக்கலாம், உலக பிரமாணமான சொத்துக்கள் ஆசையும் இருக்கலாம், தப்பில்லை, இருக்கட்டும். அந்த ஆசை நிறைவேற ஒரே வழி நீதிமான். ஹல்லேலூயா. அப்ப தேவனே சொல்லிட்டா நீதிமான விருப்பம். ஆமே, பாருங்களேன், நீதிமான ஆன உடனே எப்படி ஆசீர்வாதம் நிறைவேறுது. நெக்ஸ்ட் சென்ட்ரல் அந்த ஒரு கதையை உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு 10:28 நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். ஆமே, போட்டோம். நீதிமான் எப்படி இருப்பானா? நீதிமான் எப்படி இருப்பானா? எப்போ மகிழ்ச்சியா தான் இருப்பான். என்ன இருந்தாலும் இல்லா போகட்டும், எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியா இருப்பான். சந்தோஷமா இருப்பான். ஹல்லேலூயா. பக்கத்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்ப நீதிமான் எப்படி இருப்பான்? சிரிச்சிட்டு இருப்பான், அவன் சந்தோஷமா இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சிரிக்கிறவன் தான் ஆண்டவர் எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? இனிமேல் சொல்லுங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க பக்கத்துல, சந்தோஷமா இரு, ஆனந்தமா இரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 11:21 நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். ஆமென். நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படியா? ஹல்லேலூயா. நீ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டால், பாவத்திலே மாட்டிக்கொண்டால், ஹல்லேலூயா, உன் சந்ததியை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் விடுவிப்பார். ஷத்ரக் மேஷத்தை கர்த்தர் விடுவிப்பார். தானியேலை கர்த்தர் விடுவித்தார். யோசேப்பை கர்த்தர் விடுவித்தார். நீதிமான சந்ததியை கர்த்தர் விடுவிப்பார். நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்க வேண்டிய விடுதலை நீ கேட்கறது வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே விடுவிப்பார். ஏன் இறங்கி வந்தார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக? ஆபிரகாம் நீதிமான், யாக்கோபு நீதிமான், இயேசு கிறிஸ்து நீதிமான், என் தேவன் நீதிமான். அதுதான் நம்மளை விடுவிக்க இறங்கி வந்தார். அப்ப நீதிமானை கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம் 28 11:28 நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஆமென். அவன் ஒவ்வொரு நாளும் தழைச்சிட்டே இருப்பான். புதிய ஆசீர்வாதம், புதிய சந்தோஷம். அவன் வீட்டில் என்னைக்குமே வீடு, அவன் குடும்பம் எப்பவுமே ஒரு ஆசீர்வாதத்தில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. 12:3 நீதிமான்களுடைய வேரோ அசையாது. வேறு அசையாது. ஹலோ, விசுவாசம் அசையாது, நம்பிக்கை அசையாது. கர்த்தருக்குள்ள இருந்த அசைக்க மாட்டான். கர்த்தருக்குள்ளே இருப்பான். அவன் விசுவாசத்தை விட்டு போகவே மாட்டான். பரிசுத்தத்தை விட்டு போக மாட்டான். ஹல்லேலூயா. உத்தமத்தை விட்டு போக மாட்டான். உத்தமத்தின் பேர் அசையாது, சத்தியத்தின் பேர் அசையாது. இது ஒரு நீதிமானுக்கு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது 12:7 நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நிலை நிற்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கனோ இல்லாத போயிடுவான். துன்மார்க்கன் இருந்தா எங்கப்பா இந்த ஆளு, அவன் அன்னைக்கே மண்டை போட்டு போயிட்டானே, அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. இவன் வீடு, இவன் குடும்பமும் நிலைந்திருக்க. அவனா அந்த பிள்ளையா? அதோ அவங்க மகன் இருக்கிறான் பாருங்க, பெரிய ஆளா வளர்ந்து இருக்கிறான். இன்னைக்கு அவன் பணக்காரனா, சுகமா இருக்கிறான், 4 பேருக்கு நல்லதா இருக்கிறான். போய் பாருங்க, அதோ அந்த முறுக்குல போய் அந்த திருவில் மேல பார்த்தனா அந்த வீடுதான் அவன் வீடு. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் உங்களை. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அவன் வீடு நிலைநிற்கும், அவன் குடும்பம் நிலைநிற்கும். ஹல்லேலூயா. ஒரு நீதிமானா இருக்கும்போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்களேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிருக்கிறீங்க? வேணும் சொல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். 13 போட்டு 12:26 ஒன்று வாசிச்சிருப்பான். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். எப்படி? அவன் பாரு, ஆண்டவருக்கு வல்ல, அவன் வீடு மேல வீடு கட்டி இருக்கிறான். அவன் பாருமா ஸ்கார்பியோல வரும். நாம பாரு ஜெபம் பண்ணி சைக்கிள்ல வர்றேன். நீ நீதிமானா வாழ்ந்த டேய், அவனை விட உன் மேல தாண்டா வைப்பார் ஆண்டவர். கீழே வைக்கவே மாட்டாரு. அவனை விட மேன்மைதான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை காட்டிலும் நான் அவனை மேன்மையாக வைப்பேன். கர்த்தர் சர்வ வல்லவர், கனத்தையும் மகிமையும் கொடுக்க வல்லவர். உன் அயலானை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன் சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீதிமானை மேன்மைப்படுத்துவேன்.
நீ நீதிமானா இருந்தா போதும், you will get glory. Hallelujah. You will be exalted. Hallelujah. ஆமென். கர்த்தரே உன்னை மகிமைப்படுத்துவார், அவர் உன்னை எக்ஸால்ட் பண்ணுவார், அவர் உன்னை உயர்த்துவார். அவனை விட நீ 13:21 நீதிமொழிகள். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நன்மை பலனாக வரும். அது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. 13:26 நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். திருப்தியாக புசிப்பான். சில பேர் இன்னைக்கு சாப்பிடுறது கூட நிம்மதி இல்லை, சாப்பிடுறதுக்கு குறைவு. ஆமே ஹல்லேலூயா. ஆமே. சாம்பார் இருந்தா ஹல்லேலூயா, ரைஸ் இல்லை, ரைஸ் இருந்தா சாம்பார் இல்லை, சாம்பார் இருந்தா பப்படம் இல்லை, ஊறுகாய் இல்லை, அவியல் இல்லை, அது இல்லை, இதில் ஏதோ ஒரு குறைவு. அதே மாதிரி வாழ்க்கையில குறைவுகளே இருக்காது. நீதிமானுடைய வாழ்க்கையில அவன் நன்காக புசிப்பான், அவன் நன்காக இருப்பான். அவன் வாழ்க்கையில அவன் சந்ததி ஒரு நாளும் குறைவில்லாததான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க 15:29 நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். யார் ஜெபத்தை கேட்பார்? நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு நீதிமான் 28:1 சொல்லுகிறது, அவன் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். அதுதான் சொல்லுகிறது. விசுவாசி எல்லாம் ஒரு சிங்கம் சொல்லுகிறது. சிங்கம் மேல சிங்கம். நீங்க என்னங்கோ? நீங்க சிங்கமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிறவன் என்னதான் வரட்டும், ஏதான் வரட்டும், விசுவாசத்திலே அவன் எதிர்த்து தடுத்து அவன் முன்னேறி செல்வான். ஒரு கால் அவன் கீழே விழ மாட்டான். அவன் தான் சிங்கம், அவன் தான் சிங்கம். எதா வரட்டும், எதா வரட்டும், கஷ்டமா, துன்பமா, வியாதியா, பட்டினியா, பசியா, அவமானமா, கர்த்தருடைய விசுவாசத்திலே, விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். The righteous will live by the faith. The faith. ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே பலவா. விசுவாசத்தில் இருக்கிறவன் தான் சிங்கம். ஹல்லேலூயா. ஆமென். அவன் விசுவாசத்திலே முன்னேறி செல்வான். எல்லா தடைகளை மாற்றக்கூடிய பலம், சிங்கத்தினுடைய பலம் எதுக்குண்டு? விசுவாசத்திலே. ஒரு நீதிமான், ஒரு விசுவாசி, அவன் விசுவாசத்திலே செல்வான். அதுக்கு தான் சொன்னான் சிங்கம். நீதிமான் தான் நித்திய ஜீவனை பெற முடியும். 24 மத்தேயு 46. இன்னைக்கு எல்லாம் வசனம் ரொப்பிட்டீங்க, வீட்டில் போய் நல்லா எழுதிக்கோங்க. 25:46 மத்தேயு 25:46. நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். என்ன அடைவார்களா? எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் வேணும்? எத்தனை பேருக்கு பரலோகம் வேணும்? எத்தனை பேருக்கு பரலோகம் வேணும்? நித்திய ஜீவன் கொடுப்பது யாருக்கு? ஹலோ, நீதிமான் தான், வேற யாருக்கும் கிடைக்காது. ஹல்லேலூயா. Eternal life for righteous men. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அப்ப நித்திய ஜீவன் யாருக்கு? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? போகட்டும், இதெல்லாம் நீதிமானுக்கு வச்ச ஆசீர்வாதம் இல்லைங்களா? சரி, அப்ப நான் யார் நீதிமான்? இந்த உலகத்தில் சொல்லுகிறார் யாருமே நீதிமான் இல்லை. ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். நீதிமான் ஒருவனும் இல்லையா? அப்ப யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு? ஹலோ, யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? இந்த உலகத்திலே மாம்சத்திலே பிறந்த ஒருவனும் நீதிமான் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை விட்டு. அப்ப யாருக்கு கொடுப்பார்? அப்ப நீதிமானா மாறுவது எப்படி? யார் யார் நீதிமான்? நாம எப்படி நீதிமான் ஆகிறது? இந்த வழி வேணும் அல்லவா? இது தெரியணும் அல்லவா? வெரி சிம்பிள். ஒரே ஒரு வார்த்தை தான் நீ நீதிமானா மாறுகிறதற்கு, வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவனே நீதிமான். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவனே நீதிமான். சங்கீதம் 32:1 சொல்லுகிறது, இவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, என்னுடைய பாவங்கள் கர்த்தர் மன்னித்திருக்கிறார்கள், அவனே பாக்கியவான், அவனே நீதிமான். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? யாருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார்? நீதிமான். தானம் தர்மம் பண்ணனா நீதிமான் அல்ல, சாப்பாடு போட்டா நீதிமான் அல்ல, நீ ஆலயத்துக்கு வந்தா நீதிமான் அல்ல, காணிக்க கொடுத்தா நீதிமான் அல்ல, உபவாசம் ஜெபம் பண்ணனா நீதிமான் அல்ல. இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்பதாக இயேசுவின் இரத்தத்திலே
உன் பாவங்கள் கழுவப்பட்டிருந்தா நீயே நீதிமான், நீயே நீதிமான், நீயே நீதிமான், நீயே நீதிமான், நீயே நீதிமான். நீ பெற்றுக்கொள்வாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். ஆசீர்வாதம் வரும், செழிப்பு வரும், உயர்வு வரும். நீ வளருவாய், நீ வளருவாய், நீ வளருவாய், நீ வளருவாய், நீ வளருவாய். நான் வாசித்த வேத அடிப்படையில் நான் வாசித்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் சொல்லுகிறார், நீ எப்படி இருக்கணும்? நீதிமான். எப்படி நீதிமானா மாறுகிறது? பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவனாக நீ இங்கிருந்து வெளியே போனேனா உன் மேல் ஆசீர்வாதம் கடந்து வரும். எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு செழிப்பு இல்ல, எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு விடுதலை இல்ல, எனக்கு நிம்மதி இல்லை, நீ ஒரு காலம் சொல்லவே கூடாது. இன்றைக்கு நீ வெளியிருந்து போகும்போது ஹல்லேலூயா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஹல்லேலூயா, ஆனால் உனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்திலும் நீதி இருக்குதா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தன் நம்ம கிட்ட வேலை செய்யறானா சனிக்கிழமை பேமெண்ட் எண்ணணும், சனிக்கிழமை பேமெண்ட் எண்ணணும். மாசத்தை 30 நாள் கரெக்ட் வச்ச பேமெண்ட் எண்ணணும். ஒருத்தன் 8 மணிக்கு ஒரு கவர்மெண்ட் ரூல், அதுதான் வேலை செய்யணும். மேல வேலை செய்ய வச்ச ஓட்டி கொடுக்கணும். நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கொடுக்கலன்னா அவனுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க நம்ம எவ்வளவு காரியத்தில் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார் நீதிமான். நம்ம இவ்வளவு நாள் அப்படி நடக்காத இருக்கிறோமா? ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுதன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சங்கீதம் 19:12. ஹல்லேலூயா, ஆமென். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆமென். தன் பிழைகளை, தன் தவறுதல்களை யார் உணர்கிறார்? ஐயோ நான் பாவி, ஐயோ நான் தப்பு செய்துட்டேனே, ஐயோ நான் சரியா பார்க்கலையே, ஐயோ நான் சரியா பேசலையே, நான் பாவி என்று யார் உணர்கிறார்? உணர்ந்து அறிக்கை செய்து எவன் விட்டு விடுகிறார் அவன் தான் நீதிமான். வெரி சிம்பிள். அதற்காக காலையிலே பச்சை தண்ணியிலே குளிக்கணும் பைபிள் சொல்லல, எங்கும் போகணும் பைபிள் சொல்லல. ஹல்லேலூயா. அதற்காக கோழி ரத்தம் கொடுக்கணும், ஆட்டு ரத்தம் கொடுக்கணும் பைபிள் சொல்லல. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் பாவம் மன்னிக்காது. பாவம் அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்துல தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஐயோ பழத்தை கொடுத்தால் பாவம் மன்னிக்கப்படாது, தேங்காய் கொடுத்தாலும் பாவம் மன்னிக்கப்படாது. இயேசுவின் ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஒரே ஒன்றுதான், வேற எதுக்கு இல்லை, வேற மன்னிக்காது. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்திலே லார்ட் forgive my sins, wash my sins by your precious blood அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உன்னை கழுவுவார், உன்னை நீதிமானாக மாற்றுவார். இந்த ஆசீர்வாதம் பின்னால வந்துவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வேதத்திலே ஆலயத்திலே 2 பேர் வந்து நிற்கிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் யாருங்க சொல்லுங்க? ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும். பரிசேயன் சொன்னா என்ன? பிரித்து எடுக்கப்பட்டவன். தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு கொடுக்க, தேவனை துதிக்க, ஆலயத்துக்கு வர, ஐக்கியத்தில் சேர, ஊழியம் செய்ய, இந்த காரியங்களெல்லாம் செய்ய பிரித்து எடுக்கப்பட்டவன், வேதத்தை அறிந்தவன் பரிசேயன். ஆயக்காரனோ பாவி, உலகம் அறிய பாவம் செய்தவன், உலகம் அறிய குடித்தவன், உலகம் அறியும் அவனுக்கு கெட்ட பேரு. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதவங்களா? அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, அக்கா புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. பரிசேயனா என்ன? பரிசேயனா என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இப்ப நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? இந்த பரிசேயன் வந்து கணக்கு சொல்றான். என்ன தெரியுமா? இந்த பரிசேயன் நாமெல்லாம் யாருங்க? பரிசேயன், தேர்ந்தெடுக்கப்பட்ட. இவன் சொல்றான் கணக்கு, நான் தான் தசம்பாகம் போடுறேனே, நான் தான் வாரம் வாரம் வர்றேனே. அவன் சொல்றான் 18:10. அவன் என்ன சொல்றான்? நான் தான் வாரம் வாரம் வர்றேனே, நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் உபவாசம் பண்றேனே. அவன் யாரு? பரிசேயன். கரெக்டா? பரிப்பா 18:10.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். யார் நீதிமான்? அண்டர்லைன். அவன் அல்ல, இவனே நீதிமான். அண்டர்லைன் படிப்பா அந்த வசனம் எவ்வளவு? 14 படிங்க. இன்னொருக்க படிப்பா. அவன் அல்ல. சொல்லுங்க. அவன் அல்ல. அவன் யாரு? நான் அல்ல. இந்த உலகம் அறிய பாவம் செய்தான் பாத்தீங்களா? உலகம் அறிய கிடிச்சிட்டு இருந்தான் பாத்தீங்களா? இப்படி இருந்தா பாத்தீங்களா? கிடிச்சிட்டு பாவம் செஞ்சுட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு அது செஞ்சுட்டு இவன் தான் நீதிமானா போனானோ, ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கை கொடுத்து அதுகளை செய்து இது செய்து இவன் தன்னுடைய சொந்த நீதியை எடுத்து சொல்கிறான். ஆண்டவரே, நான் தான் காணிக்கை கொடுக்கிறேனே, நானே ஜெபிக்கிறேனே. அதை நாம எடுத்து காட்டக்கூடாது. கொடுக்கிறதை கர்த்தர் உள்ளத்தில் பார்க்கிறார். ரகசியத்தில் பார்த்து ரகசியமா அல்ல வெளிரங்கமா உயர்த்தி விடுவார். இவன் சொல்றான் கணக்கு, இவன் கணக்கு சொல்றான். ஹல்லேலூயா. இப்படி கொடுத்தவனே நீதிமான் இல்ல. இன்னைக்கு கொடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? தசம் வாங்கி வக்குன்னு உள்ள போடுறாங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் அல்ல, இவனே. யார் நீதிமான்? ஆயக்காரன் எப்படி நீதிமான் ஆனா? இவன் என்ன பேசினா, அவன் என்ன பேசினா? அவன் என்ன சொன்னா? ஆண்டவரே, இதை செய்யறேன், அதை செய்யறேன், ஆலயத்தை துடைக்கிறேன், பிடிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், எல்லாமே பண்றேன், அப்படி இப்படின்னு இவன் கணக்கு போட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவ்வளவுதான், ஒரே பேச்சு. பாவியாகிற என் மேல் கிருபையாயிரும், என் பாவத்தை மன்னியும், நான் பாவி, I am a great sinner, Lord forgive me. That is only one word. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். ஆண்டவரே, நான் பாவி. நீ யாரா இருக்கலாம், உன்னை குறித்து பாவின்னு சொல்லலாம், உன் குடும்பம் பாவின்னு சொல்லலாம், உலக நீ சரியில்லைன்னு சொல்லலாம், பரவாயில்லை. நீ ஆண்டவர் பாதத்திலே வந்து, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். ஒரே ஒரு வசனம் கேளு, ஒரு வார்த்தையை கேளு. ஆண்டவரே, என்னை மன்னியும், உம் ரத்தத்தாலே என்னை கழுவும். அந்த ரத்தம் உன்னை கழுவிருச்சுனா நீதாயா நீதிமான், நீதாயா நீதிமான், நீதாயா நீதிமான். இந்த நீதிமான் ஆயிட்டா போதும், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு. எத்தனை பேர் இதை செய்யறீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் இப்ப நடக்க போறீங்க சொல்றீங்க? நீ இதுவரை எப்படி நடந்துடல, பிரச்சனை இல்லை. இதுவரை எந்த தலைய வெட்டனையோ, யார வெட்டனையோ, மோசமானனையோ, அநியாயம் நடந்ததோ பிரச்சனை இல்லை. இன்றைக்கு உன்னை மாத்திக்கொள். இன்று முதல் நீதிமானாயிரு. இன்று முதல் நீதிமானாயிரு. உன் வாயின் வார்த்தை நீதியா இருக்கட்டும், நீ கேட்கறதுல நீதியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீதியா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானை உயர்த்துவேன். எவ்வளவு ஆசீர்வாதம்! 40 வசனங்கள் முன்னால வைத்திருக்கிறேன். 40 ஆசீர்வாதங்கள். எப்படி? என் பாவம் மன்னிக்கப்பட்டாலே போதும். பக்கத்துல சொல்லுங்க, நம் பாவம் மன்னிக்கப்பட்டாலே உனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சியா, உனக்கு சமாதானம் வந்துருச்சியா, உனக்கு நிம்மதி வந்துருச்சியா, உனக்கு விடுதலை வந்துருச்சியா, உனக்கு உயர்வு வந்துருச்சியா, உனக்கு செழிப்பு வந்துருச்சியா, நீ துளிருவாய், நீ துளிருவாய், நீ பனைய போல துளிருவாய், நீ பனைய போல துளிருவாய், நீ பனைய போல துளிருவாய். நீதிமோ, நீ துளிருவாய். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், நீதிமான். எத்தனை பேர் நீதிமானா மாறுகிறீங்க? நான் இவ்வளவு நாள் நான் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், நாமளும் கணக்கு சொல்லியிருக்கலாம். நான் படிக்கிறேனே, நான் செய்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, உபவாசம் பண்றேனே. ஆனால் இன்னைக்கு அநேக மக்கள் ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அநேகர் இன்னும் நீதிமானாக மாறுபடலை. அது மீன் அப்படின்னு சொன்னாக்கா, தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு நிச்சயம் அநேகருக்கு இல்லை. வருஷக்கணக்கா ஆலயத்துக்கு வருகிறார்கள், கூட்டம் கூட்டமா வருகிறார்கள். ஆனால் நீதிமான ஆக்கப்பட்ட ஒரு கணக்கு குறைவாக தெரிகிறது. அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருக்குள் வருபடினால் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆனா இப்படிப்பட்ட பூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? இன்னொரு நீதிமானாக மாறல. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. அவன் நீ நீதிமான். அவன் எப்படி நீதிமானானா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, யாருடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறது, அவனே நீதிமான். சொல்லுங்க, அவனே நீதிமான். யாருடைய பாவங்கள்
இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறது, யாருடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு யாரை கழுவி இருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ அவர்களே. புரியுதா? ஹல்லேலூயா. ஏதோ கொள்ளையடிச்சு எங்கேயோ கொண்டு போட்டுட்டு வந்துட்டு நான் நீதிமானா ஆகவே ஆகாது, நித்திய ஜீவன் கிடைக்காது. இயேசுவின் ரத்தத்தாலே உன் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் நீ நீதிமான். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அடுத்ததாக இன்னொன்னு பார்ப்போமா? ஹல்லேலூயா. இளைய குமாரன், நீதிமொழிகள் 13:21 வாசிக்கலாம். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீ என்ன வருமா? ஐயா என்ன செஞ்சாலும் பலனே இல்லையா, என்ன செஞ்சாலும் லாபம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒண்ணுமே முன்னேற மாட்டேங்குதுயா அநேகர் சொல்லுகிறார்கள், அநேக விசுவாசிகளும் சொல்லுகிறார்கள், ஆண்டவருக்குள்ள வந்த பிள்ளைகளும் சொல்லு, ஐயா என்ன செய்ய, ஐயா என்னதான் கை போட்டு செஞ்சாலும் ஒண்ணும் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஏன்? இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு நீதிமான் எதை செஞ்சாலும் அவனுக்கு பலன் வரும். வரும் சொல்லுங்க, வரும். வரும், எனக்கு வரும், பரத்திலிருந்து வரும். சொல்லுங்க, பரத்திலிருந்து வரும். யாருக்கு வரும்? நீதிமானுக்கு வரும். இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? பலன் வரும். ஆமென் சொல்லுங்க பக்கத்துல, உனக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தெரிந்த வசனத்திலிருந்து இதோட விளக்கத்தை உங்க முன்னால வைக்கிறேன். வைக்கிட்டா? ஹல்லேலூயா. இளைய குமாரன் அப்பாவை விட்டு போனான், நல்லா துன்மார்க்கமா வாழ்ந்தானா? அப்பா காசை கொண்டு போய் நல்லா ஜாலி பண்ணான், அப்பா மானத்தை எடுத்தான், அப்பா மரியாதையை எடுத்தான், அப்பா பணத்தை எடுத்தான். லாஸ்ட்ல எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல, கொஞ்சம் கை போட்டான், பண்ணிது அந்த தவிடு தின்னலான்னு தின்னும் போது பண்ணி சொல்லிச்சு. பண்ணி என்ன சொல்லிச்சு? எத்தனையோ நண்பன் சொல்லி பார்த்தான், டேய் போடா வீட்டுக்கு ஒழுங்கா, இந்த பாவம் செய்யாதே, அவளோடு ஓடாதே, இவனோடு ஓடாதே, இதை செய்யாத நண்பர் சொல்லி பார்த்தார்கள். அப்ப இவன் கேட்கல. அப்ப நல்லா கிடைச்சது. பண்ணிக்கிட்ட போனா, பண்ணி பார்த்துச்சு. அப்பா வந்துச்சு அறிவு இவனுக்கு, அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி. பண்ணி பேசினாதான் சில பேருக்கு அறிவு வரும், மனுஷன் பேசினா அறிவே வராது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப அவன் பண்ணி சாப்பாடு கை வச்ச உடனே அது முறைச்சுது. அப்பதான் அப்பா அப்படி புத்தி வந்த உடனே அவன் உடனே எழும்பி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வீட்டுல, ஆனா அந்த டாபிக் மாத்திரம் ஹைலைட் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென். அவன் அது திரும்பி உடனே அப்பா வீட்டுக்கு வர்றான். 15:21 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக என்ன சொல்றான்? வந்து அப்பா பரத்துக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தே, உம்முடைய மகன் என்று சொல்லுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, உமது ஆள்களிலே ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும். ஒரே ஒரு வார்த்தை தான். மன்னின்னு சொன்ன உடனே நீதிமானுக்கு வரவேண்டிய பலன் அவனுக்கு என்ன வந்தது? ஷர்ட் வந்தது, மோதிரம் வந்தது, செருப்பு வந்தது, ஆடு வந்தது, மியூசிக் வந்தது, டான்ஸ் வந்தது. எப்படி வந்துச்சு? நீதிமானாய் மாறினா. எப்படி மாறினா? அப்பா மன்னின்னு கேட்டான். பலன் என்ன? ரட்சிப்பு வந்தது, துணி வந்தது, காரு வந்தது, வீடு வந்தது, செழிப்பு வந்தது, நிம்மதி வந்தது. எப்படி வந்துச்சு? துணி எப்படி வந்துச்சு? இந்த பலனெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? ஹலோ, எப்படி வந்துச்சு? நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, அது இல்லை, இது எதையா குறைவு? இவன் வந்து ஒன்னே ஒன்று கேட்டான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னான், அப்பா என்னை மன்னியும், உங்களை ரொம்ப நோக அடிச்சிட்டேன். முதல்ல சொன்னா, பரலோகத்தின் பிதாவுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும். இந்த எதிரில் இருக்கிற அப்பா கிட்ட கேட்டான் பாருங்க, 2 பேருக்கிட்டையும் கேட்டேன். இன்னைக்கு சில பேர் தப்பு செஞ்சா டைரக்டா அப்பா கிட்ட கேட்குறீங்க. உயிரோட நீ துன்படுத்தின நோவுப்படுத்தின ஆள் இருக்கும் போது அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மட்டும் உருப்பட மாட்டேன். அதனுடைய அர்த்தம் உன்னுடைய செழிப்பே வராது. இந்த மகன் வாழ்க்கையில கேட்டுக்காங்க, நீ ஒரு ஊழியக்காரியோ யாரையாச்சும் எவரையாச்சும் நீ நோவு அடித்திருந்தா அவங்க கிட்ட போய் அப்பா என்னை மன்னித்திருங்க ஒரு பேச்சு நீ கேட்டுப்பாரு. மறுநாளிலே உன் வாழ்க்கை படர் விட்டு உயர்லினா வந்து கேளு. இவன் வந்தான், அப்பா பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தகப்பனை நோகடித்தான்,
ஒரு பிள்ளைகள் தகப்பனும் தாயும் நோ அடிக்கக்கூடாது. 9 மாசம் பெத்தெடுத்த தகப்பனையும் தாயும் நோகடிக்காத, அவங்களுக்கு விரோதமாக நடக்காத. நீ எவ்வளவுதான் மிஞ்சி மிஞ்சி மினுமினு தோலில் மினுத்தாலும் உனக்கு ஒரு அடி உண்டு, உனக்கு அறி உண்டு உண்டு. படைத்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பையனே திரும்பி வர்றாருன்னா நீயும் ஆண்டவர்கிட்ட அப்பா என்னை மன்னியும், அம்மா என்னை மன்னிங்கன்னு கேட்டுப்பாரு. உன் வாழ்க்கை மாறலைன்னா வந்து கேளு, கர்த்தரைக்கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தர நாங்க அனைவரும் சபையும் ஜெபிக்க வல்லவராக இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவன் வந்தான். அப்ப நீதிமானுக்கு நன்மையான பலன்கள் வரும். சொல்லவே மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ நீதிமானா மாற. அந்த இளைய குமாரன் நீதிமானா மாறனா இல்லையா? அப்ப நீதிமானுக்கு சிம்பிள் வழி. நீங்க மற்ற மக்களை நடத்தணும். எப்படி தெரியுமா? நீ யார அவன் பாவம் செய்தன அவனை பார்த்து ஏய் பாவி சொல்லாத, நீ நீதிமானா இன்று முதல் மாற போற. உன் பாவத்தை ஆண்டவருக்கு எடுத்து சொல்லு, ஆண்டவரை ஏற்றுக்க, அவன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லிடு. இவனை போல கர்த்தரே அவனுக்கு தருவார். துணியை கொடுப்பா, ஆடையை கொடுப்பா, படிப்பை கொடுப்பா, வீடை கொடுப்பா, சமாதானத்தை கொடுப்பா, நிம்மதியை கொடுப்பா. இவன் கேட்கல. இவன் நீதிமானா மாறனா. எப்படி மாறனா? பாவத்தை அறிக்கை செய்தான். தேவனே என்ன சொல்லலாம்? ஆசீர்வாதம் தங்கும், ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் இருக்கும். கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? புரிஞ்சிச்சா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஐயா நீ வெளியே இருந்து புரியாம போக கூடாதியா, இதை நீ புரியாம வெளியே மாத்திரம் போயிடக்கூடாதியா. இன்னைக்கும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுகிற நாள் இது. இது மாற்றுகிற நாள் இது. உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் வாழ்க்கை, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளை எல்லாம் உன் ஆவிக்குரிய நிலைமையே நிலை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆமென். நீ யாருக்கிட்டையும் கை நீங்க, நீ நீதிமானா மாறு போதும். உனக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் மேல இன்கிரிமெண்ட், உன் லாபத்தின் மேல லாபம், வேலை மேல வேலை. ஹல்லேலூயா. கர்த்தர் தர வல்லவராக இருக்கு. இந்த 2 பேரை பார்த்துட்டோம். எப்படி வந்துச்சு? ஹல்லேலூயா. ஆண்டவரே மன்னின்னு கேட்டான். நீதிமான் யார் தெரியுமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தன் பாவம் மன்னிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆமென். அவன் தான் நீதிமான். அவனுக்கு பலன் எப்படி வந்துச்சு? மன்னிக்கப்பட்ட உடனே தேவன் தாமே அவனுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தாரா இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, நீதிமானா மாறு, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது நீதிமான் அவன் பாவத்தை விட்டு வரணும். பாவத்துல ஒட்டி கொண்டே இருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குதிரை, இன்னொன்னு ஈ. சொல்லுங்க. ஈ என்ன? ஈ ஆ ஆ ஈ. அதல்ல சாப்பாட்டுல வந்து உட்கார்றது பாத்தீங்களா? ஈ. இந்த குதிரை சொல்லுச்சான், ஏய் நான் சிங்கத்தையுடைய புலியை விட நான் தான் ஜோரா ஓடுறவன், ஸ்பீடா போறவன். ஏய் சார் பார்க்கலாம், நீயா நானா? ஆள் யாரு? ஈ. நீயா நானா? அப்ப ஈ சொல்லிச்சா பார்க்கலாம். குதிரை நீயா நானா? 25 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 25 கிலோமீட்டர் குதிரை ஓடுது. ஓடி பார்க்குது, ஈ காணல பின்னாடி. இந்த ஈ என்ன காலா இருக்குது அது அப்படி சொல்லி மெதுவா டொக்கு 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 டொக்குன்னு போச்சா. இப்படி பார்த்துட்டு பின்னால பார்த்துட்டு முன்னால பார்த்துச்சா. ஈ அங்க உட்காந்து சிரிக்குதா. பார்த்தியா, உன்னை விட முன்னால நான் வந்துட்டேன். அப்ப குதிரை கேட்டுச்சா, ஏன் எப்படி வந்த நீ எப்ப தொடங்கினியோ அப்ப உன்னை ஒட்டி பிடிச்சிட்டேன், நீ திருமணம்னா உனக்கு முன்னால போயிட்டேனா. சில பேர் பாவம் ஒட்டிட்டே வருது, சில பேருக்கு பாவம் கோபம் ஒட்டிட்டே வருது, சில பேருக்கு பீடி சிகரெட் ஒட்டிட்டே வருது. சில பாவங்கள் ஒட்டி வருகிறது, ஒட்டி வருகிறாது, அதை வெட்டி போடுடா கண்ணா. புரிஞ்சுதா உங்களுக்கு? கதை நல்லா இருந்துச்சா? எத்தனை பேரு கதை நல்லா இருந்துச்சு? ஆண்டவருக்குள்ள வந்தாரு. சில பேருக்கு தொட்டிலு பழக்கம், சுடுகாடு மட்டும் வேண்டாம் தம்பி, இன்னத்தோட போகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதோ தெரியாமலோ தெரிஞ்சோ ஏதோ ஒன்று செஞ்சுட்ட. ஆனா ஒட்டி வர விடாத. ஒட்டி வந்தால் நேரம் வரும்போது அது எந்திரிச்சு மேல நிற்கும். அதாவது உள்ள இருக்கிற கோபங்களோ பாவங்களோ உன்னை அறியாமலே ஒரு நாளே உன்னை தோக்கடித்து முன்னால போய் நிற்கும். நீதிமான் பாவத்தை விட்டு வரணும். அவன் விட்டு வந்தான் மகன். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? குதிரை கதையை போய் வீட்டில் நல்லா யோசிங்க. நம்ம கூட என்ன ஒட்டி இருக்குதுன்னு பாருங்க.
நம்ம வீட்டில் என்ன ஒட்டி இருக்குது, நம்ம முதுகில் என்ன ஒட்டி இருக்கு, நம்ம நாக்கில் என்ன ஒட்டி இருக்கு, கண்ணில் என்ன ஒட்டி இருக்கு, எங்கெங்க என்ன ஒட்டி இருக்கு பார்த்துக்கங்க. அப்ப மனசுக்குள்ள என்ன ஒட்டி இருக்கு அதையெல்லாம் எடுத்து மாற்று. நீதிமான் விட்டு வரணும், அவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒட்டிக்கொள்ள கொடுக்காத, பாவத்தை நிற்காத, விட்டுவிடு. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் விடுதலை பெற்றவன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நீதிமான் எல்லா இடத்திலும் சாட்சி உள்ளவன். ஒரு நீதிமான் எல்லா இடத்திலும் சாட்சியா இருப்பான். ஐயா, அது வீடா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும். திருமணம் வேற கல்யாணம் வேறயா, ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா. என்கேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்திலையும் சாட்சியா இருக்கணும். நம்ம ஆண்டவரை அறிந்த பிறகு வசனத்தின் பிரகாரம் தான் போகணும், அதை விட்டு அப்பால போக கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நீ ஆண்டவருடைய வசனத்துக்கு சாட்சியாக அநேக நாம தவறுகிற காரியம் எங்க தெரியுமா? திருமணத்துல தான். ஏன்னா நாம வந்த பாரம்பரியங்களும் நம்முடைய பழக்கம் வழக்கங்களும் நம்ம மற்ற இதிலிருந்து இதுக்கு வந்தபடினாலே சில காரியங்கள் நம்மோடு இருக்கிறபடினாலே சடனா விட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரை அறிந்த நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது அதற்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு நீதிமான் கர்த்தருடைய வசனத்திற்கும் வேத வசனத்திற்கும் சாட்சியாக இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. சில பேர் காணிக்கை போடுவாங்க 101, 201, 1001. சில பேர் கல்யாணத்திலேயோ அதுல இதுலயோ தட்டு வைப்பாங்க. 7 தட்டு, 11 தட்டு, 21 தட்டு. எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்தா ஆகாதா? ஹல்லேலூயா. கொடுக்கிற பழம் மாத்திரம் பாஸ்டர் கிட்ட வந்து போகணும். ஆனா கொடுக்கிற பைக் வராது, நகை வராது, பணம் வராது. போடுற பேண்ட் ஷர்ட் கூட பாஸ்டர் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி தான் போகணும். ஆனா பணம் நகை எல்லாம் அப்படி சீக்கிரட்டா அமுத்து அமுத்து அமுத்து. அப்ப இதெல்லாம் மாத்துறது எப்ப? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. யாத்திராகம் 20:17. 20:17 யாத்திராகம். பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. இச்சையாது இருப்பாயாக. இது யார் எழுதினது? எங்க அப்பா. உங்க அப்பாவா? எத்தனை பேர் எங்க அப்பான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் எங்க அப்பா சொல்ற? என்ன சொல்லுங்க? இச்சையாத, பைக்கை இச்சையாத, வரதட்சணையை இச்சையாத. ஆமென், ஹல்லேலூயா. நீ இச்சையாத. அவன் கஷ்டப்பட்டு அவன் துப்பு வாங்கி எப்பதோ வீடு கட்டுறதுக்கு பிள்ளைக்கு 1 லட்சம் 2 சேர்த்து வச்சிருப்பான். அத மேல கண்ணை வச்சு இச்சையாதயா. இச்சை பாவம். ஆட இச்சையாத, பொருளை இச்சையாத. சில பேர் இச்சிக்கிறான் என்ன தெரியுமா? கல்யாணத்தை நிற்கும் போது புள்ள விட்டு ஷூ தான் வேணும். சில பேர் பாருங்க தலை அப்படி கீழே போகுது. ஏன்னா சில பைக் வாங்கினவங்க, நகை வாங்கினவங்க, பீரோ வாங்கினவங்க, சோப்பா வாங்கினவன், தட்டு வாங்கினவன், மிக்சி வாங்கினவன், அப்பப்ப செலவுக்கு காசு வாங்கினவன், பேண்ட் வாங்கினவன், ஐயோ சாரி வாங்கினவன். வெக்க இல்ல வெக்கம். அவன் ரத்தத்தை நீ சாப்பிடுறாய். ரத்தத்தை சாப்பிடுறதே பாவம். இனிமேல் நீங்க இன்னைக்கு வசனம் கேட்டவ எவனும் வரதட்சணை வாங்க மாட்டான். அப்படி ஏன்னாச்சும் புக் பண்ணியிருந்தா கேன்சல் பண்ணிடுவான். இன்னைக்கு வரக்கூடாத இருந்தது பாஸ்டர், அப்பி தப்பி இன்னைக்கு வந்துட்டேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? இச்சையாத சொல்லுவோம். ஏன் இச்சிக்கிற? நான் கேட்கிறேன், ஏன் இச்சிக்கிற? இது தேவ வசனம் அல்லவா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சரி தப்ப? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பாஸ்ட் போனோன்னு எல்லா சோப்பா சட்டையில தூக்கி ஏறி ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் தெரியாது. இந்த வசனத்தை எல்லாம் இப்படி எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஆனா 7 தட்டு வைக்கணும் பாஸ்டர், 8 தட்டு வைக்கணும் பாஸ்டர், அதுல 101 ரூபா வைக்கணும் பாஸ்டர். சில இதுல வெத்தலை பாக்கு வேற, தேங்காய் வேற கல்யாணத்துல. அப்பா, ஆண்டவருக்குள்ள வந்த போது தேங்காய் வேறையா? சுண்ணாம்பா?
ஹல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலனும் ஒரு சக்தியும் சத்தியத்தில் நிற்கக்கூடிய பலன் உனக்கு இல்லையா? நீதிமானுக்கு அது இருக்கு. நீதிமான் இதை வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுக்கு யாராச்சும் பொண்ணு பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்கனாக்கா இந்த சீடியை கொண்டு கொடுங்க. இதை கேட்டுட்டு என் வீட்டுக்கு வா. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சீடியை கொடுக்கும் போது சைன் வாங்கி கொடுக்கணும். பப்ளிக்கா இதை யாருக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா என்ன எவனும் பிரசங்கத்துக்கு அழைக்க மாட்டான். ஏன்னா இந்த பாஸ்டர் வந்தா வர வேண்டிய காசு நமக்கு வராத போயிடும். பைக்கும் வராது, நகையும் வராது, அல்மாரி வராது, பீரோ வராது, சோப்பா வராது, தட்டும் வராதியா. அப்ப தட்டை இச்சிக்கிறியா? ஹலோ, டிவிடி பார்க்கிற அன்பு சகோதரா, தட்டையா கேட்கிற? பீரோவா கேட்கிற? ஷூவா கேட்கிற? போகட்டும். கல்யாணத்தில் அவன் சொல்றான் 3 முடிச்சு போடு. 3 முடிச்சு போடணும். என் பைபிள் எங்க சொல்லி இருக்குது? முற்பரி 100 அராது தான் சொல்லிருக்குது, போடுன்னு சொல்லல. ஹலோ, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வீட்டில் ஏன் சாபம் தெரியுமா? இதுதான் அவங்க அப்பா ரத்தம் சிந்தி எவ்வளவு வேதனையோட எவ்வளவு நொறுக்கத்துல ஒரு 50,000 ரூபாய் சம்பாரிச்சிருப்பான். யோசித்து பாரு. கண்ணீர் அவன் இருந்து அவன் சந்தோஷமா கொடுக்கறானா பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்டா அவங்க கேட்க மாட்டாங்க, வேற ஆளை வச்சு கேட்டுருவாங்க, மாமா வச்சு கேட்டுருவாங்க. ஐ மீன் புரோக்கரை வச்சு 2 லட்சம் கேட்கிறார். நான் கேட்கலையா? எங்க அப்பா கேட்கிறாரு, எங்க மாமா கேட்கிறாரு, நான் கேட்கல, அவருக்கு வேணுமா? சில பேர் எனக்கு பைக்கு கொடுத்தாதான் கல்யாணம் ஆவேன். பொண்ணு எங்க வீட்டில் இருக்கிற பைக்கை கல்யாணம் பண்ணிட்டு போ. பாஸ்டர் வந்து பைக்கே இவனோட போறையா, இவனோட எல்லா நாளும் இவனை செமந்து செல்வாயா, இவன் பாதி வழியில கொண்டு மகனை விட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? இது வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். எப்ப மாத்துறீங்க? ஒரு தகப்பன் தாய் தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் அதை கொடு இது கொடுன்னு கேட்காது. உன்னால முடிந்தா அவங்களுக்கு கொடு. அவங்க நல்ல பணக்காரன், மிச்சம் இருக்குதா, அவங்க சந்தோஷமா கொடுத்தா கொடுத்துக்கிட்டு. இந்த பாரம்பரியம் இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துருங்க. 7 தட்டு கொடுக்கணுமா, 11 கொடுக்கணுமா, எல்லாம் போட்டு டப்பால கொண்டு வீட்டில் கொடுத்துரு. இங்க எல்லாரும் முன்னால ஆயிடுச்சிட்டேன். ஐயா இங்க பழத்தை காட்டி அங்க பணம் வாங்குறாயா? ஐயா இங்க முன்னால மாத்திரம் ஒன்லி பழம், உள்ள என்ன கோல்டு. தயவு செய்து இதெல்லாம் வேண்டாம். இது ஒரு நீதிமான் இப்படி செய்யவே மாட்டான். நீதிமான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீதிமான். ஹல்லேலூயா. பெத்தேஸ்தா சபையிலிருந்து திருமணம் ஆக போற பயமாருங்க, யாரும் வரதட்சணை வாங்க மாட்டார்கள், பைக்கு கேட்க மாட்டான். வேணும்னா பொண்ணுக்கு அவங்க அத்தைக்கு பைக்கு கொடுப்பாங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு இப்படி அடிச்சு போட்டா சிரிப்பீங்க. இல்லைன்னா பாத்தீங்களா நாம எவ்வளவு காரியத்தில் தவறுறோம் இல்லையா? என்னாச்சும் உணர்த்தப்பட்டீங்களா? எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீங்க? நான் தப்பா சொல்லலை, உங்களுக்கு நான் தப்பு சொல்லலை தெரியல. எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீங்க? நாம மாத்திக்கலாம். நீங்க சாட்சியா இருங்க, நீங்க வெளிச்சமா இருங்க, நீங்க சொல்லுங்க. வேண்டாம் ஐயா அவன் கொடுக்கிற 2 லட்சத்தை வாங்கி வாழ்நாள் முழுவதும் நீ 2 லட்சத்திலேயே லாஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட கர்த்தர் உனக்கு கோடி கோடியா கொடுப்பா. நீதிமான் மேல் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான் ஆசீர்வாதம் தங்கும். அவன் கொடுக்கிறது ஒரு சோப்பா, அதே கிழிஞ்சு போனா மாத்த தாக்கத்து இல்லை உனக்கு. ஆண்டவர் அல்ல, கிழிஞ்சு போனா புதிய புதிய சோப்பா கொடுப்பாரியா, புதிய புதிய வீடை கொடுப்பாரியா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க அப்படி யாராச்சும் இப்படி வாங்கி இருந்தா ஆண்டவரே மன்னிச்சிரு சொல்லுங்க. கொடுக்காதங்க. அப்பா அம்மா இருந்தா தெரியாம வாங்கிட்டேன் மன்னிச்சிடுங்க. வேணா நான் அப்பா அம்மாவுக்கு ஒரு புதிய, அவங்க அத்தை மாமாவுக்கு புதிய ஒரு பீரோ, புதிய ஒரு சோஃபா செட் வாங்கி கொடுத்துரு. அது மாத்திரம் ஆகாத. இருக்கட்டும். என்ன இப்படி தப்பு இருக்கும் போது கண்டித்தார் பவுல். பேதுரு ஆண்டவரோடு நடந்தவன் அல்லவா? பவுலோ ஆண்டவரோடு நடக்கல, ஆண்டவரை தரிசித்தவன். கலாத்தியர் 2:13 நீங்க பார்க்கும்போது யாக்கோபனுடைய ஜனங்கள் அங்க வந்தப்ப பேதுரு அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு
பவுல் வரதை பார்த்துட்டு வந்துட்டு இங்க பேதுரு யாக்கோபோட போய் அவங்க அந்த கும்பலில் அந்நிய கும்பலில் போய் சாப்பிட்டு அங்க வர்றாரு. யார் வர்றாரு? அண்ணன் வர்றாரு. யாரு? பவுல். பவுல் அங்க வரதை பார்த்துட்டு, அண்ணே பிரைஸ் லார்ட். பவுல் வந்தாரு, பேதுருவை பார்த்தாரு. கலாத்தியர் 2:14. இப்படி அவர்கள் கலாத்தியர் 2:13-14 வாசி போட்டு. மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். என்ன பண்ணார்கள்? யாரோட? பேதுருவோட. பேதுரு கூட நடந்தவன், அற்புதத்தை பார்த்தவன், இயேசுவை தொட்டவன், இயேசுவோடு இருந்தவன், இயேசுவை மறுதலித்த இவன் தப்பு செய்யறான். அதனால நம்ம தப்பு செஞ்சிருக்கலாம், இல்ல நான் சொல்லல. ஆனா இனிமேல செய்யாத, அவன் தான் நீதிமான். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் பாருங்க, அவர்கள் மாயத்தை, சில பேர் நம்ம இழுப்புண்டு போயிடுறோம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்களே இழுத்துறாங்களோ, யார் இழுக்கிற? மாமா இழுக்கிறாங்க, மச்சான் இழுக்கிறாங்க, மாமி இழுக்குது, யார் இழுக்குது நமக்கு தெரியல. ஒரு இழுப்புண்டு போறார்கள். ஆனா இனிமேல இழுப்புண்டு போக கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரி, கரங்களை ஜோராக தட்டி. இனிமேல வாசிப்பா. இழுப்புண்டு போனார்கள். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் சொல்லலாம்? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதுக்கு மாத்திரம் ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஆராதனை, திருமணத்திற்கும் அடக்க ஆராதனைக்கு பாரம்பரிய சபையா? ஆவிக்குரியவனாய் இருந்து நான் வரதை பார்த்து நாடகம் பண்ணுகிறாயா? நீ ஆவிக்குரியவனாய் இருந்து ஆவியின்படி நட, வசனத்தின்படி நட. அவன்தான் நீதிமான். ஹல்லேலூயா. கண்டிக்கும் போது கோபமா? பேதுருவையே நம்ம அண்ணன் யாரு? பவுல் அண்ணன் என்ன பண்ணாரு? கண்டித்தார். அன்னைக்கு மனம் மாறினார், நீதிமானா மாறினார். கர்த்தர் பேதுருவை ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வெளியே போகும்போது ஒரு புதிய மனிதன், நீ வெளியே போகும்போது ஒரு புதிய மனிதன். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் பழையதெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் 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 எல்லாம். பல்லு தேக்குன்னு சொல்லி பைபிள்ல எழுதவே இல்லை. ஆனால் எல்லாம் ஞானத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், எது செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டி புதியதாகத்தான் நடக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆமென், நீதிமான் ஆசீர்வாதம் பெறுவான். எத்தனை பேர் இன்று முதல் ஒரு மாற்றத்தை ஹல்லேலூயா ட்ரை பண்றேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஆமென். நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப நீதிமானா தொடர்ந்து இருக்கணும்னா நீ சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. ஐக்கியத்தில் இருக்கணும், ஜெபத்துல கலந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நெருப்போடு நெருப்பு சேர்ந்தாதான் இருக்கும். எப்போ ஒருக்கா வந்தா கூட உனக்கு ஆகாது. ஒரு நீதிமான் தகப்பனும் தாயை கனப்படுத்துவா. ஒரு நீதிமானுடைய வார்த்தை சரியாக இருக்கணும். ஆமென். மத்தேயு 12 சீக்கிரம் வாசிக்கலாம். 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆமென். உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது? உன்னுடைய வேர்ட் எப்படி இருக்குது? வார்த்தை பேசுறியா? உன்னுலே வார்த்தையிலே தான் நீதிமானா தீர்க்கப்படுகிறது. நீ பேசுகிற வார்த்தை எப்படி இருக்குது? நீதிமானா இல்லையா? அக்கிரமக்காரன் வார்த்தை, அதுல அன்பு இருக்கட்டும், கர்த்தருடைய சாரம் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். என்ன அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ செய்தியை கேட்டீர்களா? நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லவா? நாம் நீதிமானாக வாழும்போது தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை அவரே தருகிறாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், நீங்களும் நீதிமானா மாறினதுக்காக நன்றி. நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நானும் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட, நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் எங்கு இருந்தாலும் என்னோடு கூட ஆவியிலே ஒரு நிமிஷம் இணையுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நீதிமான் செய்தியை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரி, அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி
ஒவ்வொரு பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தால் இவளை கழுவுங்க. உம்முடைய ரத்தம் தானே நீதிமானாக மாற்றுகிறது என்ற வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினார் அல்லவா? இன்னுமேல் நாங்கள் உயிர் வாழும் நாளெல்லாம் உமக்கு நாங்கள் நீதிமானாக வாழ, இந்த குடும்பங்கள் நீதிமானாக வாழ, இந்த பிள்ளைகள் நீதிமானாக வாழ கர்த்தர் அருள் பொழியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். நீதிமானுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்குவதாக, இவங்க குடும்பங்கள் மேல் இறங்குவதாக, இவங்க தொழில் மேல, இவங்க படிப்பில், இவங்க போக்கில் வருத்தலும் இப்பொழுதே கர்த்தர் கொடுக்கும்படியாக உம்முடைய நாமத்தில் இதோ இதை கேட்டுக்கொண்டு என்னோடு கொண்டு ஒருமனம் போட்டு ஜெபிக்கிற இருவரும் ஒருமனதோடு நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தர் அப்படி அருள் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என்ன அன்பு சகோதரிகளே, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையிலே காணும் விலாசத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க விரும்பினால் பெங்களூரில் நம்பர் 137 தேவர் சிக்கனல்லி, பெங்களூர் 76 இந்த விலாசத்துக்கு வாருங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், தேவன் நாமத்தை உயர்த்துவோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.